விவசாயிகள், பெண்கள் மற்றும் கிராமப்புற முன்னேற்றத்திற்கு நபார்டு வங்கி உதவி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் 36வது நிறுவன தின கொண்டாட்டம் மற்றும் சுய உதவிக்குழு விருது வழங்கும் விழாவில் விருந்தினராக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அனைத்து விதமான கிராம முன்னேற்றத்துக்கான திட்டங்களிலும் நபார்டு வங்கி தனது உள்கட்டமைப்பு நிதியிலிருந்து தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கி வருவதாக தெரிவித்தார். நபார்டு வங்கியிடம் அதிக நிதி உதவி பெறும் மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும், நபார்டு வங்கி உதவியுடன் 41,000 ஏரிகள் புனரமைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். கிராம சாலைகள் முதல் பாடசாலைகள் வரை, கால்நடை மருத்துவமனை மையங்கள் முதல் மீன்பிடி துறைமுகங்கள் வரை, விவசாய கூட்டுறவு சங்கங்கள் முதல் பொது விநியோக கிடங்கு வரை அனைத்து விதமான கிராம முன்னேற்றத்துக்கான திட்டங்களிலும் நபார்டு வங்கி தனது ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் கடனுதவி அளித்து வருவதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். போதிய பருவமழை பொய்த்து தமிழ்நாடு வறட்சி சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் குடிமராமத்து பணிகளுக்காகவும் நீராதாரங்கள் மேம்பாட்டுக்காகவும் நபார்டு வங்கியின் நிதி உதவி அரசு கோரியுள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள 41,000 நீர்ப்பாசன ஏரிகள் புனரமைக்க வாய்ப்பு ஏற்படும். இந்த விழாவில் தமிழக அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், நபார்டு வங்கியின் தலைமை பொது மேலாளர் ஜின்னா ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. வட்டார சுகாதார புள்ளியியல் அதிகாரிகள் பணிக்கு தேர்வாகியுள்ள 184 பேரில் 7 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்தனர்.